நிழலு கூட மிதிக்கும் மரியாத தலைவாசல் விதியாத என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. இது அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன்கள் இருந்து பாவு கேட்டது, கருடா சவிக்கமா யாரு இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டாடுகிறான் சுவிக்கமே. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. இது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவண்டலத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சவியம்மா யாரின் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டார்கள் சவிக்கவே. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. எல்லாம் போயிட்டு நான் எப்போ யார்ட்ட வேணாலும் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போயிட்டு ஆல்ரெடி இருக்குடா, போயிட்டு வாங்க. நான் எப்போ கூப்பிடுறேனோ அப்பதான் வரணும். என்ன பண்ண போறீங்க? நான் என்னமோ பண்ணி, நான் என்ன சொல்றேன்னா சாமியை பிடிச்சி எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க ஆடுங்க, சொல்றதை கேளு. அண்ணே முருகண்ணே, நாடக வேண கிட்டத்துல வர சொல்லி, சரி இந்த பெட்டி மிருதங்க ஆல்ரவுண்டு இந்த தாளம் இந்த மை செட்டு எல்லாத்தையும் மொத்தமா ஏத்தி அதுல வச்சிருங்க. மொத்தமா ஏத்திருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அடிதடி வெட்டு குத்து ரத்த பலியெல்லாம் விழுக போதியா. ஆமா, கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுது இந்த மாதிரி சாமான் தட்டி வேணும்னா ஒழுக்கமா ஏத்தி வை, இல்லைன்னா உள்ளேயாவது தூக்கி கொண்டு வை. அவர் சாமான நான் கை வைக்கணுமா? சரி சரி சரி. கானகத்தில் பாட்டு பாடு சாமியாரியா அப்படின்னு கேள்வியை நான் கேட்டு நிப்பாட்டி இருக்கிறேன். கேள்வி அப்பதான் அதற்காக, அறிவை வளர்த்துக்கிறதுக்காக. அப்ப எங்கிட்ட கேட்டு உனக்கு வளர்த்துக்கிறலாம்னு கேட்கிறேன். அம்மா, பூமியில் அவதரிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளும் கேள்வி எது? நீ யார், நான் யார் என்று. ஏன்னா தன்னை உணர்ந்தவன், தன்னை அறிந்தவன் தான் மனிதன். தன்னை யாரு, நம்ம என்ன நிலையிலும் என்பதை தெரியாமலும் அறியாமலே சில பேரு தேவையில்லாத பிரச்சனைகளை சண்டையில் ஏற்படுத்துவது உண்டு. நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம், நம்ம சூழ்நிலை என்ன என்பதை தெரிந்து உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ கத்துக்கிற தெரிந்தவன் தான் மனிதன். புரியுதுங்களா? என்ன பார்த்து வழிமறிச்சு கேக்குறீங்க யாரு? கானகத்தில் பாட்டு பாடு சாமியாரு. சாமியாருன்னா பூலோகத்துல நிறைய சாமிகள் உண்டு, அவங்களே சாமியாருன்னு சொல்றீங்க. இப்ப என்ன பார்த்து சாமியாருங்கிறிய? பலவகை
சாமியை பார்த்திருக்கேன். எப்பேற்பட்ட சாமிகளை பார்த்திருக்கீங்க? முல்லை மாற சாமி, முடிச்ச வைக்க சாமி, அடுத்த முன்னாடியே கடத்திட்டு போய் கற்பழிக்கிற சாமி, பிச்சை எடுக்கிற சாமி, இப்படி சாமி எல்லாம் எங்க பூலோகத்துல நீ நிறைய சொல்லக்கூடிய சாமி எல்லாம் உன்னை போல மனிதனாகப்பட்டவன் பூலோகத்துல இருக்கக்கூடிய சாமிகள். சரி. சாமியார் வேஷம் மட்டும் உங்களை போல மனிதர்களை ஏமாற்றக்கூடியவர்கள். ஆமா. நான் தேவலோக சாமி, மூங்கில் விழுந்திருந்த முக்கன் சாமி, முதிய கடலில் பயப்படத்தான் பகுத்த சாமி, தாங்கமல பொருட்டைத்தான் தலைநாள் சாமி, தட்ட வரையில் உழன்ற நான் தகப்பன் சாமி, வானூருக்கு உதவுற மற்றொரு சாமி, இந்த உலகமே போற்றக்கூடிய நாரதர் சாமி, அப்பனே திரிலோக சஞ்சாரி, காணப்பிரியர், கலகப்பிரியர் என்றெல்லாம் என்ன அழைப்பார்கள். 7-14 உலகமும் சென்று வரக்கூடிய நாரதர் மகரிஷியோட திருநாமம். என்ன சொன்னீங்க? என்ன நல்லா சொல்லியா? என்ன சொன்னீங்க நீ? அப்படி சொல்லு. வேற மாதிரி கேக்குது. வேற நாரத மகரிஷி நான் தான். நாரதரா? நாரதன் நீங்களா? நானே தான். என் தெய்வமே, என் கடவுளே, நீங்க தான் நாரதன். நான் தானையா? காலக்கம்மாயில இன்னைக்கு உண்மையா இன்னைக்கு தான் உங்களை உயிரோட பாக்குறேன். டேய், உசுரோட பாக்குறேன் மடப்பல அப்படி சொல்லக்கூடாது. உங்களை இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். ஆமா, நேர்ல பாக்குறேன். சரி சரி. உசுரோட பாக்குறேன்னா சரி, வரைபடங்களை ஓவியங்களை பாத்துருக்கீங்க. நீங்க உசுரோட பாக்குறேன். அப்ப இறந்ததுக்கு பிறகு பாப்பீங்களா? இல்ல அப்படி பாத்துருக்கீங்க. இறப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தான் நாரதன். நரை திரை பிணி சாக்காடு மூப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நாரதன். சத்தியமா நாரதன் நீங்க தானே? சத்தியமாக நாரத மகரிஷி நான் தான். எப்பா நான் புண்ணியம் செஞ்சிருக்கேன். புண்ணிய நீ பண்ணி இல்லையோ? போன ஜென்மத்துல உன் தாய் தகப்பன் நல்லா செஞ்சிருக்கீங்க. அவங்க நல்லா செஞ்சதுனாலதான் நான் வந்திருக்கேன். மடப்பல அவங்க செஞ்ச புண்ணியம்டா மடப்பல. சரி சரி. உங்க பேர் தான் நாரதன். நாரத மகரிஷி. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? சத்தியலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கேன். சத்தியலோகத்துல இருந்து இங்க என்ன இதுக்கு வந்தீங்க? உன்னையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான். எங்க கொண்டு போய் வைக்கணுமா அங்க கொண்டு போய் வைக்கிறது. என்ன விஷயம்? என்ன இதுக்கு வந்தீங்க கேக்குறேன். என்ன விஷயமா வந்து சங்கடப்படாதீங்க. சத்தத்தை கேட்டு வந்தேன். என்ன சத்தம்? ஆடவளம் சொன்ன அற்புதமான ஒரு கானம். அதை கேட்டு உங்களை எல்லாம் பார்த்து நல்ல ஆசி வணங்க வேண்டும் படிக்கிற நல்ல எண்ணத்தோட வந்திருக்கேன். ஆளு கும்முன்றீங்களே, கல்யாணம் ஆயிடுச்சா? பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா? பிரம்மச்சாரினா என்னன்னு தெரியாதா? பிரம்மச்சாரினா அப்படினாலே இது ஒரு கேள்வி தானே. அப்படின்னா தெரியலன்னு அர்த்தம். பிரம்மச்சாரினா என்னன்னே தெரியாது. அதெல்லாம் தெரியாம ஏன்னா நான் காட்டுக்குள்ள காவல் காக்கிறவன் தானே. காட்டுவாசி தானே. தெரியாது. பிரம்மச்சாரினா ஆ. திருமணமாகாதவன் என்று அர்த்தம். ஏன் திருமணம் ஆகல? திருமணம் ஏன் ஆகலன்னா எனக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்ல? ஆமா. விருப்பம் இல்லையா? இல்லப்பா, விருப்பம் இல்லை அப்படின்னா இல்லையா? இல்ல அது இல்லையா? ஏய், எது இல்ல? கல்யாணம் பண்ற நோக்கம் தான். அதான் சொல்றேன், விருப்பமே கிடையாது. அதாவது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3 ஆசையும் இல்லாதவன். மூணுல என்ன மஜிலியா கல்யாணம் ஆக? ஏய், அட்டுப்பளை 3 ஆசை கிடையாதியா? சாமி நீங்க விரிக்கிறிய, நான் சுருக்குறி, வேற ஒண்ணுமில்ல. அதான் விளக்காம சொல்றேன். அப்ப 3 ஆசை இல்லை, அதனால விருப்பம் கிடையாது. சரி சரி. கல்யாணம் ஆகல. ஆகவில்லை. பொம்பளை நோக்கம் இல்ல கிடையாது. இது வரைக்கும் எந்த பொம்பளையும் செஞ்சதில்ல. டேய், உனக்கு நீ மரியாதையில சொல்லிவிட்டேன். கல்யாணம் தான். அதான் சொல்றேன். அப்புறம் செய்ய என்ன அர்த்தம்? என்ன காரணம்? அதாவது மண்ணுல நிக்கலாம். சரி. நிக்கக்கூடிய மண்ணு நமக்கு கிடைக்க வேண்டும். அதாவது சொத்தும் சுகம் சேகரிக்கணும். சரி. அப்படிங்கிற ஆசை கிடையாது. கிடையாது. மண் மேசலாம் ஆசை கிடையாது. சரி. பொன்னாசை, நகை நட்டுலாம் வாங்கி உடம்புல அணியணும். சரி. அப்படிங்கிற ஆசை கிடையாது. ஓஹோ. பெண்ணாசை. சரி. ஒரு பெண்ணை திருமணம் செய்து காதல்ல இச்சை கொண்டு குடு இன்பம், குடு இன்பம், குடும்பம் என்ற வாழ்க்கையில ஈடுபட வேண்டும்ங்கிற ஆசை கிடையாது. இப்படி 3 ஆசையும் வெறுத்தவன் நஷ்டீக பிரம்மச்சாரி. வெறுத்துட்டியலா? இல்ல ஒட்ட பிடிச்சா அறுத்துட்டாங்க. அறுத்துவனும் வாயில வச்சுக்க வெட்டிப்பால மொகரைய பாரு. 3 ஆசை வெறுத்தவன் சொல்ற மறுபடியும் அறுத்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. சரி. கோபம் மட்டும் வருது. கல்யாணம் பண்றது துப்பு இல்ல. கல்யாணம் பண்றது துப்பு இல்ல. அதவே துப்பு துற வேணுமாடா? எங்க பூலோகத்துல 15 வயசு பையன் என்ன போடு ஓடுறேன். இத்த தண்ணி மனுஷன் வெக்கம் இல்லாம கையடி அடிச்சுக்கிட்டு கப்பு கப்புன்னு. அறிவு கட்ட ஜென்மமே, என்னடா பேசுற? மடத்தனமா உன் பேச்சு. இது என்னது? அது இது சிப்ளா கட்டை. இதைத்தானே அடிக்கிறீங்க? இதத்தான் இசைக்கிறேன்னு சொல்லு. இந்த பாருங்க, இசைக்கிறேன் மசைக்கிறேன் அதெல்லாம் பாட்டுக்கு தாளம் இசைப்பது சிப்ளா கட்டை. இதை சப்த தாள கட்டை என்று சொல்லலாம். ஓ சௌரியத்து பேசக்கூடாது, புரியுதா? சரி, உங்க சௌரியத்துக்கு சொல்லப்படாது, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. எதுல பிடிச்சி அடிக்கிறியா? எதுல பிடிச்சி அடிக்கிறேனா? கையில பிடிச்சு இசைக்கிறேன். இந்த இசைக்கிறேன்னா எனக்கு தெரியுமாயா? காட்டுக்குள்ள காவல் காக்கிறேன். நான் இசைக்கிறேனே சொல்றேன். உனக்கு எப்படி விருப்பமோ அப்படியே நீ வச்சுக்க. சரி. எப்ப வேணா இதுல பிடிச்சிக்கிட்டு அடிப்பீங்க? எப்பன்னு கேட்டா அது என்னடா அர்த்தம்? இல்ல எப்ப வேணா அடிப்பீங்க. பக்தி மார்க்கம் ஏற்படுகின்ற பொழுது. எப்போதும் பக்தி மார்க்கத்துல இருக்கக்கூடியவன். சரி. ஆன்மீக சிந்தனையோட இருக்கக்கூடியவன் தான் நாரதன்.
ஆ. அப்ப ஆ. அப்படி பக்தி மார்க்கமா கானகத்தில் அப்படி வருகின்ற பொழுது ககன மார்க்கமா வருகின்ற பொழுது ஓ. துதி பாடுகின்ற பொழுது சரி. தெய்வங்கள் மீது பக்தி ஏற்படுகின்ற பொழுது பாட்டு பாடும் போது இப்படி தாளை செத்துக்கிட்டே வருவேன். சரி சரி கேட்டா சங்கடப்பட மாட்டியல்ல சும்மா கேளு. உட்காந்துக்கிட்டே அடிப்பீங்களா இல்ல படுத்துக்கிட்டே அது ஏன் சௌரியம்? நீ வேணும்னு வந்து என்ன பண்றியா? கேக்குறியா ஒரு சந்தேகம் தான் சாமி ஏன் சங்கடப்படுறீங்க ஏடா பாட்டு பாடுறோம்னா ககன மார்க்கம்னா நடந்து போவது, ஆ. ககன மார்க்கம்னா நடக்கணும் கூட அவசியம் கிடையாது. நினைத்த மாத்திரத்தில் எங்கும் செல்லக்கூடிய தன்மை பெற்றவன். ஓ. ஆகாய மார்க்கமா போகின்ற பொழுது பாட்டு பாடிக்கிட்டே போவேன். சரி சரி எப்படி ஒரு கையிலே அடிச்சுக்கிறீங்களா வாயில் டேய். இல்லையா கேக்குற ஏன் சங்கடப்படுறியா இப்போ ஏன் ஒரு கை விருப்பமியாது? ஐயா ஒரு கையில அடிக்கிறீங்க ஆ. திடீர்னு கை வலிச்சுனா மாத்தி அடிச்சுக்கிறீங்களா ஐயா ஐயா. சொல்ற சரிதான்டா. உன் சைகை ஒண்ணு சரி சாமி. சைகை ஒண்ணு சரியில்லையே. இது என்ன சபை கையின் திருச்சபை இருங்க திருச்சபை சொல்லு. இயல் இயல் என்று பேசு இசை என்ற பாட்டும் நாடகம் என்ற நடிப்பும் ஏ மூணு விளக்கண்ணே அது தெரியுது. ஆ. கையில இப்படி தானே பிடிச்சிருக்கேன். ஆமா. இப்ப இப்படி இசைப்பீங்களா? இப்படி அப்படி கேளு. நாங்க இருங்க எங்கடா உன்ட கை இருங்க, வச்சு இருங்க, காட்டுறீங்க? இந்த கட்டையை எப்படி அடிக்கிறீங்க இந்தா. எங்க மேலையே ஒரே பக்கமா அப்படியே தூக்கிட்டு அடிக்கப்படாது கையை சொல்லட்டி விட்டு இப்படி கல 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 கலன்னு அடி ஆயிரதே நீ அடிக்கணும். கட்டி அடிக்க தெரியல அங்க இருந்து வந்துட்டாரு மேலத்துல இருந்து நாராயணா ஓராயணான்னு ஏய் மரியாதை. ஆமா சரி விடுங்க மூணு இல்லாத ஆளுக்கு கோபம் வரத்தேன் செய்யும் ஐயய்யே. அப்பா நல்லா இருக்காரு இப்பிறப்புல கிடையாது, முப்பிறப்புல உண்டுடா. சரி சரி புரியுதா? முப்பிறப்புல. முத்தொலிகுத்துல 52 மனைவி, 60 பிள்ளைகள். என்ன இந்த பண்ண மாதிரி வச்ச ஒரு ஊரே நாங்க தான் இருந்திருக்கேன். பண்ண வச்சா நடத்தினியா பண்ண வச்சு நடத்தினேன். 52 பொண்டாட்டி எப்படியா சமாளிக்க 52 பெண்ணை திருமணம் முடித்தவன். ஆ. சித்திரரதனோட புத்திரிகள் 52 பேர். இதுல ஒரு பெண்ணை காப்புன்ற செயலாகவும் 51 பேர் உலகத்துல அச்சரங்களா கொடுத்து வச்சிருக்கீங்க. சரி 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 கேட்டா சங்கடப்பட மாட்டீங்களா ஆளு நல்ல சிரிப்பு நாரதரா இருக்கீங்க அதனாலதான் கேக்குறேன் என்ன நாரதர்? சிரிப்பு நாரதர் சிறப்பு நாரதர சிரிப்பு. சிரிப்பு நாரதர் ஆளை என்னை பார்க்க பார்த்தா உனக்கு இல்ல சாமி ஆளு கோமாளி மாதிரி தெரியுதாடா? சாமி சிரிச்சுக்கிட்டே நீ இருக்கீல்ல கோமாளின்னு சொன்னாலும் கவலைப்படப்பட. என் பாட்டன் பெருமாள் மகாபுசனாக போட்ட கோமாளி பேசுந்தேன். சரி சரி அவர் போட்ட வச்சு நீ போட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. புரியுதா? சரி சரி சரி. இல்ல ஆளு நல்லா நல்ல மங்களகரமா இருக்கீங்க அதனால ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன் சங்கடப்பட மாட்டீல்ல சும்மா கேளு. தூங்கும் போது கூட பொம்பளை வந்தது இல்ல உறக்கம் என்பது எனக்கு கிடையாதுடா. அப்புறம் எங்கிட்டா தூக்கம் வரப்போகுது? எந்த பொம்பளையும் போட்டு அமுக்குனது இல்ல எந்த பெண்ணை பார்த்தது கிடையாதா? பார்த்தது அந்த மாதிரி எண்ணத்துல பார்த்தது கிடையாது. பல பொம்பளையில பார்த்திருக்கேன். தவறான நோக்கத்தோடு நீ சொல்லக்கூடிய மோகத்தோடு எந்த பெண்ணையும் பார்த்தது கிடையாது. பார்த்துவிட்டு எந்த பொம்பளைய பார்த்தாலும் சாம்பிராணி ஓட்டுட்டு வர வேண்டியதுதான் சாம்பிராணி இதுல போய் போடுவாங்க வெட்டிப்பலை. அப்புறம் விருப்பம் கிடையாதுடா அந்த மாதிரி எண்ணமெல்லாம். ஆன்மீக சிந்தனையோடு அனைவரையும் பார்க்கக்கூடிய ஆள். ஆக மொத்தத்துல டவர் கிடைக்கலன்னுங்கிறியா உனக்கு நீ மரியாதையில சொல்லிவிட்டேன். சரி விடுங்க பிரச்சனை அந்த இடத்த விட்டு மறு இடத்துக்கு வரியாடா? அங்கனே நின்றுகிட்டு இருக்க. இல்ல எனக்கு அதுல தானே பிரச்சனை நல்ல என்ன அழகான பிரச்சனை? நல்ல நெத்தி நல்ல கண்ணு நல்ல எல்லாம் நல்லா மூக்கு இருக்கு. நல்ல விருப்பம் வாய் வேணும் நல்ல இல்ல? நல்ல காலு நல்ல கை எல்லாத்தையும் நல்ல அழகான நெஞ்செல்லாம் ஆமா, நல்லா நெஞ்சு படைச்சு அதுல குறை வச்சிருக்காங்க சரி சரி சாமி சிரிப்பு நரதர் சரி சங்கடப்படாதீங்க அப்பா நல்லா இருக்காரா நல்லா இருக்காரு. ஏன் ஒரு மாதிரி சங்கடப்படுறீல ஆனா நீ என்னதான் பேசினாலும் ஆ. ஒரு விதத்துல உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன் சாமி ஏன்னா நானு தேவலோக வாசி. சரி தேவலோகத்துல இருக்கக்கூடிய எங்க அப்பாவை பார்த்து நல்லா இருக்காரா ஆ அப்படின்னு நல்லா விசாரிக்கிற ஒரு பூலோக மனிதன். சரி சரி நான் தமிழகத்தோட பண்பாடு. ஆமா. யாராக இருந்துட்டாலும் சரி வந்தவரை வரவேற்று ஆமா ஆமா அன்னவரை சிரிச்ச முகத்தோடு வாங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க இப்படி நல்லா இருக்கீங்களா ஆமா. அப்படி நல்லா விசாரிப்பது மனிதரிடத்துல தமிழகத்துல தான் உண்டு. ஆமா ஆமா அப்பேற்பட்ட இந்த இடத்துல சரி எங்க அப்பா நல்லா இருக்கான்னு கேக்குற பத்தியா? ஆமா ஆமா உண்மையிலேயே உன்னை நினைச்சு ரொம்ப பெருமை. நல்லா இருக்காரு. சரிங்க சாமி நல்லா இருக்காரு என்ன வேலை பாக்குறாரு எங்க அப்பா படைக்கிறாரு. கேட்ட சங்கடப்பட மாட்டியல கேளு கேளு. எது படுத்திருக்கும் போது மாடு கீடு முயற்சிருச்சா டேய் அடுத்த விஷயத்துக்கு போயிட்டு எங்க அப்பாவை கேட்டு அவர் என்ன வேலை அதுக்கு வேண்டாம். அப்புறம் மறுபடியும் மாடு மூச்சோ இதுல மூச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சரி விடுங்க எதுக்கு பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை மூணு முளைன்னா சங்கடப்படத்தான் செய்விய என்ன வேலை பார்க்குறாரு அப்பா படைக்கிறாரு. எதை படையாது இந்த உலகத்தின் 4 வகை யோனி 7 வகை பிறப்பு எருமை முதல் 84 லட்சம் சீவர் ராசிகளையும் எல்லா எங்க அப்பா உயிரும் படைக்கிறாரு. உங்க அப்பா தான் எங்க அப்பா தான். மண்ணை படைச்சது எங்க அப்பா. பெண்ணை படைச்சது எங்க அப்பா. பொண்ணை படைச்சது எங்க அப்பா. பொருளை படைச்சது எங்க அப்பா. மரத்தை படைச்சது எங்க அப்பா. மட்டையை படைச்சது எங்க அப்பா. கொட்டையை படைச்சது என்னது பனங்கொட்டை மாங்கொட்டை மரத்தை படைக்கிறவ அப்புறம் நீ சொல்ற பனங்கொட்டை மாங்கொட்டை படைக்க மாட்டாரா? அதெல்லாம் இப்ப எல்லாம் மாங்கொட்டையும் பனங்கொட்டையும் நிறைய இருக்கு. சரி அப்புறம் எங்க அப்பா தான் படைக்கிறாரு. கொட்டையை படைச்சது உங்க அப்பா எங்க அப்பா. ஏன் கொட்டையை படைச்சாரு ஏய் இல்லங்க ஏன் கொட்டையை படைச்சாரு என்ன எதற்காக அடுத்தடுத்து உற்பத்தி ஆக வேணாமா? உற்பத்திக்காக ஆமா அடுத்தடுத்து மரங்கள் வளர வேணுமா அந்த பூமியில்? சரி அதற்காக தான். அப்ப கொட்டையை படைச்சது உங்க எங்க அப்பா அப்பா. கோழியை படைச்சது எங்க அப்பா. குஞ்ச படைச்சது யாரு ஆ. கோழி குஞ்சங்க கோழியை படைக்கிற கோழி குஞ்சா படைக்க மாட்டாரடா? அப்ப குஞ்ச படைச்சது எங்க உங்க அப்பா அப்பா தான்.
ஏன் குஞ்சு அப்படி உன் குஞ்சு எல்லா குஞ்சையும் படைச்சது உற்பத்தியாக தாண்டா. நிறுத்துறா முத. நல்லா இருப்பியா சாமி? உங்க அப்பா கூட சொல்லி ஏன் குஞ்ச லேசா நீட்டி விட சொல்லுங்க சாமி. எந்த குஞ்ச சொல்ற? சுத்தமா வர வர கடல் உள்வாங்கிருச்சியா. அவ்வளவுதான்டா. உன்னை செயல்பாடுல நீ கேள்விப்பட்டேன். நல்லா இருப்பியா? அதுதான் சாமி. வீட்டுல அந்த குஞ்சு வளரணும்னா பஞ்சாரத்திலே அடைச்சே போட்டு வச்சிடக்கூடாது. சரி, கொஞ்சமாவது வெளியில திறந்து விட்டு இறையில அள்ளி போடு. கேழ்வரகு, கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரி தானியத்தை போட்டோம்னா சாப்பிடும். இப்ப எங்க கேழ்வரகு பார்க்க முடியும், கம்பு எங்க கலக்குது? அப்படி கண்ணுல கண்டே பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆமா. ஏன் உங்க அப்பனுக்கு என்ன திங்கிற சொத்துல மண்ணெளி போட்டானா? எல்லாத்துக்கும் நீளமா படைச்சு எனக்கு மட்டும் சுருக்கிட்டானே. டேய், எதாடா நீ சொல்ற? கோழி குஞ்சா தாங்க சொல்லு, இங்க ஏறிக்கிட்டு வராம டிப்பல உண்ணி கடிச்சு கிடக்க பாருங்க. உண்ணி எதடா போய் புடிச்சிட்டு இருக்க உண்ணிட்டு? சரி சாமி, வாங்க. பழக்கமே சரியில்லையே. உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. இல்ல நீங்களாவது மனசு வச்சு நிறுத்துறா. சரி விடு. இல்ல வேலை வெட்டி உங்க அப்பா அந்த வேலை நிறைய பாக்குறா, கேள்விப்பட்டேன். எங்க கேள்விப்பட்டியா? சரி சாமி. வேற உன் பேரு என்ன? எது என்னது? உன் பேரு என்னன்னு கேட்டடா. உன் பேரு என்ன? ஊன் பேரு இருக்கிற மாதிரி அடிச்சாங்க. என்னையா பேச்சு? பேரு வந்து வீரத்தேவன். வீரத்தேவன். காது அப்படி இருக்குடா. அதெல்லாம் சரிதான். எல்லாத்தையும் படைச்சது உங்க எங்க அப்பா தான். இதுல எந்த வித மாற்றமும் இல்ல. மாற்றம் கிடையாது. உங்களை படைச்சது எங்க அப்பா. என்னையே படைச்சது யாரு? உன்னைய. என்ன நிப்பாட்டி நல்லா திரும்ப. கலாகலான்னு சொல்லுங்க. என்ன பின்னாடி திரும்ப. நல்லா திரும்படா பின்னாடி. எங்கிட்டா? ஏன் என்ன? எங்க அப்பா தான்டா படைச்சிருக்காரு. எப்படி பின்னாடி பாத்துட்டு முடிவு பண்ணிய? ஏ உங்க அப்பா செஞ்சாரா? எங்க அப்பா தான்டா உன்னை உற்பத்தி பண்ணிருக்காரு. எப்படி? எனக்கு ஒண்ணும் புரியலையே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ஐயா. ஊர் ஏரியா உங்க அப்பா செய்யறாரு, யாருக்கும் தெரியாம எங்க அப்பா செய்யறாரு. ஊர் அறிய எங்க அப்பா செஞ்சாருன்னா எப்படி இப்படி ரோட்ல ஓட்டா? தெருவுல ஓட்டு. ஓ மொகர கட்ட. ஊர் அறிய உங்க அப்பா என்ன பண்ணாரு? உங்க அம்மாவை திருமணம் முடிக்கின்ற பொழுது ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து உங்க சொந்தக்காரங்களை வரவழைத்து பெரிய விருந்து படைத்து உங்க அப்பா உங்க அம்மாவை திருமணம் முடித்தார். சரி, இது ஊரறிய செய்யுது. யாருக்குமே தெரியாம எங்க அப்பா செய்யறாரு. அப்படின்னா இந்த உலகத்துல அக்னி, சூரியன் என்று சொல்லக்கூடியது அண்டம், ஆன்மா, ஜீவன் என்று சொல்றது பிண்டம். இந்த அண்டத்தை படிச்சு பிண்டத்தில் பட்டதுல பரம கண்டத்துல இப்படி ஒரு மனிதனாக நீ பிறந்திருக்க. எனக்கு ஒரு மஜரும் புரியல. அண்டம் பிண்டம்னா எனக்கு என்னையா தெரியும்? எனக்கு புரியுற மாதிரி காட்டுக்குள்ள காவலுக்கு இருக்கிற அண்டம் பிண்டம்னா எனக்கு ஏதாவது தெரியுமா? இப்ப நம்ம நிக்கிறது பூமி. சரி, இந்த பூமியில ஒரு நிலம் கிடக்கு, ஒரு காடு கிடக்குன்னு. சரி, அந்த காடு நிலமா இருக்கிறது உங்க அம்மா. அந்த நிலத்தை போய் உங்க அப்பா வாங்க போறாரு. சரி, அப்படி என்ன கல்யாணம் பண்ண போறாரு. சரி, நிலம் என்ற உங்க அம்மாவை உங்க அப்பா போய் வாங்க போறாரு. சரி, அப்ப ஒரு விவசாயி ஒரு நிலத்தை வாங்குறாருன்னா வாங்கும்போது எல்லா நிலமும் சுத்தமா இருக்காது. ஒரு சில பேரும் முன்கூட்டியே இருக்கிறாங்க, சுத்தப்படுத்தி வச்சிருப்பாங்க. காடு கரையில வரப்பட்டு எல்லாம் வெட்டி சரி செடி செத்தெல்லாம் புடிங்கி வச்சிருப்பாங்க. சில பேர் சும்மா போட்டிருப்பாங்க. சரி, அந்த மாதிரி உங்க அப்பா வாங்கும்போது செடியும் செத்தையும் சீமக்கரும மண்டி போய் கிடக்குது ராமநாதபுரம் மாவட்டத்துல மாதிரி. எது? எங்க ஆத்தா விட்டு நிலம். ஆமா, அத போய் உங்க அப்பா போய் சுத்தப்படுத்துறாரு. எதை? எங்க ஆத்தா விட்டு நிலத்தை. ஆமா, எது பிளேடு வச்சா இல்ல? அறிவட்ட ஜென்மமே, நிலத்துல சுத்தப்படுத்தணும் எதெல்லாம் வச்சு பண்ண முடியும்? அறிவா பெரிய வாகனம் இருக்குல்ல, அந்த மாதிரி வாகனங்களை வைத்து உங்க அம்மா வீட்டு நிலத்தை உங்க அப்பா சுத்தப்படுத்துறாரு. எதுக்கு? உங்க வீட்டு கதையிலேயே நல்லா தெரியும். அப்ப சுத்தப்படுத்தின பிறகு எதுக்காக சுத்தப்படுத்தினாரு? விவசாயம் பண்ண. உங்க அப்பா அதுக்கப்புறம் கலப்பையை போட்டு உழுகுறாரு. எதுல? எங்க ஆத்தா வீட்டு நிலத்துல. ஆமா, அவர் உழுகுன்ற பொழுது எங்க அப்பா விதைய ஊன்றாரு. எங்க இருந்து? மேல இருந்து. அப்ப உங்க அப்பனுக்கு அவ்வளவு நீளமா ரொம்ப பெருசு. எங்க அப்பாவுக்கு மனசு பெருசியா, அங்க இருந்து ஆசீர்வாதம் பண்றது இல்லையா, அந்த மாதிரி விதைய போடுறது. அந்த போட்ட விதை முளைக்கணும்னு உங்க அப்பா தண்ணியும் பாய்ச்சுறாரு. ஆக மொத்தத்துல உங்க அப்பன் எங்க அப்பனு கூட்டணி ஓட்டி சொல்லி பார்த்திருக்காங்க. கூட்டுருவே நாட்டூர் நிறைய பேர் கூட்டணி தெரிஞ்சு அலையறியா. சரி சாமி, சரி சாமி. எல்லாத்தையும் படிச்சது உங்க அப்பாதே. இந்த நாயை படைச்சது யாரு? எங்க அப்பா தான் படைக்கிறாரு. ஏன் அதை மட்டும் அப்படி படைச்சாரு? நாய் நல்லா தான படைச்சாங்க. 4 காலு. இல்ல, நன்றி உள்ள ஜீவனா நாய் தான். அதெல்லாம் மாற்றம். நன்றி உள்ள ஜீவன் நாய் தான். ஆனா அந்த நாய்களுக்கிட்ட ஒற்றுமை மட்டும் இருக்காது. அது உண்மைதான். ஏதாவது ஒன்ன கண்டுருச்சுனா, ஒரு உணவு கண்டுருச்சுனா சண்டை ஓட்டு கிடக்கும். ஒரு இடத்துல சாப்பிடாது, அதுக்காண்டி சண்டை ஓட்டு கிடக்கும். சரி, ஆனா ஒரு நாயோட சண்டை ஓடுதுன்னா பல நாய் கூடிடுங்க. ஆமா ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை படைச்சதுங்க அப்பாதான். அந்த நாய் ஏன் இழுத்துக்கிட்டே தெரியுது? என்ன காரணம்? அது இந்த நாய் இழுவையிலே தெரியுதுல்ல. டேய் மட்ட சாம்பிராணி, ஒரு ஆறுதர்கிட்ட எதை கேட்கணும் அதை கேளுடா. நான் கேட்கறேன். நாயை பட்டு தெரியுது
நாயை படைச்சது யாரு? எங்க அப்பா தான் படைக்கிறாரு. இதுக்காண்டி அதுல இருந்தா நீ கேக்குறீங்க. இதுக்காண்டி எதை போய் கேட்பேங்கிட்ட? தவறாவா கேக்குறேன்? போடா வெட்டி போல. தெரியுமா தெரியாதயா? அத்துக்குடியா தப்புறான். சும்மா ஓடிக்கிட்டு ஏச்சல கலப்பாம. ஊருக்காச்சு சும்மாவா கிடக்குது? ஏன்டி இதுக்காண்டி எதனா போய் கேட்பேங்கிட்ட? என் தங்கச்சி கிட்ட ராமாயணம் மகாபாரதம் இதுல படிச்சா பேசுனா பத்தாது, நடைமுறையும் கத்துக்கிறனுமியா. ஏன் போனமா சோழிய பத்தமான்னு வர வேண்டியதானே? இதுல உனக்கு என்னடா கவலை? அது வேலையை பார்த்துட்டு அது பாட்டு தெரியுது. ஐயனார் மாமா அது அவர் தெரியாது, வர்றேன் தெரியாது, பொசுக்குன்னு செஞ்சு போட்டு படக்குன்னு வந்துடுறாரு. அது மட்டும் ஏன் எல்லாரும் போய் எல்லா ஜீவன்களும் ஒரே மாதிரி இருந்துடாது. ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. இதுல இந்த இல்லறத்தில் ஈடுபடுற, இச்சையில ஈடுபடுவது, விட்டில் பூச்சி பாத்திருக்கியா? சரி, அது ஓட்டிக்கிட்டு தான் தெரியும். அதே மாதிரி தட்டாம்பூச்சியா பாத்திருக்கியா? சரி, அது ரொம்ப நேரம் ஓட்டிக்கிட்டு தான் தெரியும். அதே மாதிரி பட்டாம்பூச்சி பாத்திருக்கீங்களா? அது ஓட்டிக்கிட்டு தான் தெரியும். இதெல்லாம் அதோட தன்மை. அதே மாதிரி நாய் அப்படிதான் தெரியுது. புரியுதா? அடுத்து யாரு இருக்கா? காரணம் என்ன? யாரு இருக்கோ ஊர் இருக்கணும். அத்துப்படி அத்தப்புறம் கேட்டதுக்கு பதில சொல்லி புலவரியா கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா, அப்புறம் தெரியுமா தெரியாதா? எதுக்கு அப்படி இழுத்துக்கிட்டு தெரியுது? போய் இப்படி படக்குன்னு செஞ்சுட்டு வர வேண்டியதானே? உனக்கு என்னன்னா அதுல ஓய்முடி சந்தேகம் இருக்கு. அதுல தானே சந்தேகம் வந்து சிக்கிரிக்கும் பாரு. யாருக்கிட்ட வந்து இன்னைக்கு கொடுமையா போட்டு கொலையா கொண்டுகிட்டு இருக்க? அது சும்மா இந்த அது இதுன்னு மலுப்புற வேலை வச்சுக்கிறப்படாது. இது வந்து மகாபாரதத்தில் நடந்த விஷயம். சரி, அதாவது மகாபாரதத்துல தர்மர் கொடுத்த சாபம், அதனாலதான் அப்படி தெரியுது. அடுத்த வர சொல்லு. தர்மர் கொடுத்த என்ன கூந்தலுக்கு கொடுத்தாரு அதை சொல்லுமையா. எதுக்கு கொடுத்தாரு சாபம்? எதுக்கு கொடுத்தாரு? என்ன காரணம்? விவரம் வேணுமில்ல, விளக்க வேணுமில்ல. மொட்டையம் போய் குட்டையில விழுந்த கதையா? விளக்கம் விவரம் வேணும். பதில் சரியா? மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள், சரி, தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இந்த ஐவருக்கு ஒரே மனைவி. யார் அப்படின்னா திரௌபதி என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலி. ஆக இந்த ஐவரும் தன் ஒரு சாபத்தின் காரணமாக, ஒரு வரத்தின் காரணமாக ஐவரை திருமணம் முடித்தாள் பாஞ்சாலி. அப்ப ஐவரும் ஒரே பெண்ணிடத்தில் வாழ்ந்து வருகின்ற பொழுது ஒரு நிபந்தனை, ஒரு வருடத்துக்கு ஒருவர் அப்படின்னு ஒரு நிபந்தனையோட வாழ்ந்து வந்தார். அப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது, அதாவது வீட்டுக்குள்ள போறாங்கன்னு வச்சுக்க, இப்ப வீடு இருக்கு, வீட்டு வாசல் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா, யதார்த்தமா பார்க்க போகணும்னாலும் பேச போகணும்னாலும் வெளியில அடையாளத்துக்கு இன்னார் உள்ள இருக்காங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு பாதரட்சை, அவங்க போட்டிருக்கிற பாதரட்சை செருப்பை கலட்டி வச்சுட்டு தான் உள்ள போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் தர்மன் பாதரட்சை வெளியில வச்சுட்டு உள்ள போய் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பீமன் அங்க வருகின்றார். அவர் வந்து பார்க்கின்றப்ப அந்த பாதரட்சை இல்ல. சரி, பாதரட்சை இல்லாம இருக்கவும் அவர் யதார்த்தமா உள்ள போயிடுறார். சரி, உள்ள போனா அங்க ஏற்கனவே இருக்கிறது யாரு? பாஞ்சாலியும் தர்மர். அப்ப இருவரும் உள்ள இருக்கின்ற பொழுது, அப்ப நமக்குன்னு ஒரு நிபந்தனை இருக்கு. சரி, அந்த நிபந்தனையை மீறி உள்ள நம்ம 2 பேர் இருக்கும்போது பீமன் வந்துட்டானே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? வெட்டி போல வெளியில கிடக்குற பாதரட்சை அப்ப பாத்துட்டு வரணும், பார்க்காம உள்ள வர இருக்கின்ற பொழுது அனே வெளியில போட்டிருந்த பாதரட்சை இல்ல, அதனாலதான் யதார்த்தமா உள்ள வந்து. அப்ப என்ன ஆனது அப்படின்னா, வெளியில வந்து என்ன அந்த போட்டிருந்த பாதரட்சை என்ன ஆச்சுன்னு வெளியில வந்து பார்த்தா 2-3 நாய் சேர்ந்து, என்ன சரி இந்த நாய் இருக்கே, எந்த நாய் நீ கேட்டலடா நாய், இந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா பாதரட்சைனா அந்த காலத்துல மிருகத்தின் தோல்ல தான் செய்வாங்க. அப்ப இந்த தோல் வாடக்கி 2-3 நாய் சேர்ந்து கடிச்சு தெருவுல இழுத்துக்கிட்டு தெரிஞ்சு. சரி, இந்த நாய் பண்ண வேலையாலதே பீமன் பண்ற வர காரணம் இருந்தது. இந்த நாய் எப்படி செருப்பை கடிச்சு இழுத்துக்கிட்டு தெரியுதோ, இதே மாதிரி இந்த நாய் அப்படி இல்லறத்தில் ஈடுபட்டாலும் இழுத்துக்கிட்டு தெரியணும் அப்படின்னு தர்மர் கொடுத்த சாபம். அதனால நாய் இழுத்துக்கிட்டு தெரியும். அருமையான விளக்கம், அருமையான சரி, அருமையான விளக்க. கை விடுங்க சாமி, உண்மையிலே திறமையான ஆளு. இந்த நாய் ஏன் காலத்துக்கிட்டே ஒண்ணு கடிக்குது? வாயில அடிக்காம போச்சு, அட்டிப்பழ மோகரே பாரு. சரி விடுங்க, கோவப்படுறிய சங்கடப்படுறிய. வேற என்னைய பத்தி என்ன கேட்டுக்கிறேன்? உன்னை பத்தி தெரியும் எனக்கு. சரி, உள்ள இருக்கிறது யாரு? 2 பெண்கள். 2 பெண்கள் யார் யாரு? ஒன்னு வள்ளி, இன்னொன்னு யாழு சப்பட்டை. அதனால சப்பட்டை நல்லா உருண்டியா இருந்துச்சு, அடிச்சு பூரா சப்பட்டி ஆக்கிட்டாங்க. சப்பட்டி ஆக்கிட்டாங்கன்னு என்னடா அது? ஆளு தானே, வெளியில வரவட்டி பாருங்க. சரி, உன்னுடைய ஆளை பார்க்கணும். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சாமி? அந்த சொன்ன பத்தியா? ஆமா, நாய் என்ன பண்ணுது? நாய் ஒண்ணுக்கு எதுக்கு அப்படி காலத்துக்கிட்டு ஒண்ணுக்கு இல்ல, நீ இத பத்தி கேக்குறனா ஏதோ நீ பார்த்திருக்க. ஆமா, விளக்கத்தை நீங்க சொன்னா நல்லா இருக்கு. காலை தூக்கிக்கிட்டு அடிக்காம இப்படியே குனிஞ்ச மேனிக்கு அடிச்சா முட்டி வாயில அடிக்கும்.
என்னடா எதுக்குடா ஆராய்ச்சி பண்ணி பாத்திருக்கியாடா? எதுக்குடான்னு காலத்துக்கு பாக்குறீ சைஸ் பிடிச்சா இருக்குது அதுக்கு. அப்ப இங்க தானே அடிக்கும். அதனால லேசா காலை தூக்கிக்கிறது இப்படி. வேலையாவே திருவள்ள ஊருக்குல எந்த நாய் எப்படி தெரியுதுண்டு நல்லா இருக்குண்ணே. உன்னுடைய ஆளையும் பார்க்கணும், உன் தங்கச்சியை பார்க்கணும். என் ஆளை பார்க்கணுமா? ஒரு 500 ரூபா இருந்தா கொடுங்க. 500 ரூபாயா? காசு இல்லையா? பொன்பொருள் மீது ஆசை இல்லாதவன். எங்கிட்ட காசெல்லாம் கிடையாது. வாங்கி வாங்கி சொருகு நீ இல்லை இதுல. ஒரு 400 கொடுங்க. தரமாட்டேன். 250 தரமாட்டேன். 100 50 ரூபா கூட தரமாட்டேன். சரி 20 ரூபா கொடுங்க. 10 ரூபா தரமாட்டேன். 5 ரூபாய் இது கொடுங்க. 10 ரூபா தரமாட்டேன். ஓ ஓசில சொல்லி வைக்கிறாளா? ஐயப்பா 500 ரூபா கேட்டேனே. 1 ரூபாவோட தரமாட்டாரா? பிச்சைக்காரியும் கடன் சொல்றாள். அப்புறம் எங்கிட்டு இவரு பொண்ணுமணியெல்லாம் ஒண்ணு. ஆமா வாடா செல்லம். அவ பேர் என்ன பேரு தெரியுமா? யார் பேரு? சாமி கிட்ட சப்பட்டின்னு சொன்னல. ஆமா. இன்னொரு பேர் வச்சிருக்கேன் இந்த பிள்ளைக்கா. ஆமா. என்ன பேரு? குனிஞ்சு அடிக்கிற குருவம்மா. ஆறு குனிஞ்சு அடிக்கிறதா குனிஞ்சு கொடுக்கறதாடா? ஐயா சரி தங்கா. குழந்தை சாமி சங்கை அல்லல்ல. ஆமா அண்ணே மறுபடியும் சொல்லுனே. சுரட்ட ஆர்கே ஆர்கே முன்னாள் ராணுவ வீரர் அன்பப்பா தனராஜ் அன்பப்பா அவர்கள் 101 ரூபா அன்பளிப்பு கொடுத்த முன்னாள் ராணுவ வீரர் தனராஜ் அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மறுபடியும் சொல்லுனே. இல்ல இன்னொரு வாட்டி வாயை பிடிச்சு இழுக்குது. நாசமத்து பரவலை விட்டு தொலை. ஆர்கே பேவர்ஸ். ஆர்கே பேவர்ஸா? என்னடி வாயை இழுக்குது பூதானே. குழந்தை சாமி அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன். யார் வந்து கபடுத்துக்க நாரத மகாமணி அழைத்து வாங்க. சாமி ஆசீர்வாதம் வாங்குவோம். வாங்க. அப்பனே ஞான பண்டிதா, உங்களை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி.
யாரு படையப்பா எனக்கு யாரு படையப்பா. ஆமா ஆமா ஆமா. முதல்ல சாமிக்கு வரவேற்பு பாட்டு பாடிவிட்டு மற்றபடி சிறப்பாக தொடருவோம். பிடிங்க மாமா, பிடிங்க மாமா. அடுக்கு மல்லிகை ஆள் பிடிக்குது, அடுக்கு மல்லிகை ஆள் பிடிக்குது, தோல் துடிக்குது, துடி துடிக்குது, தொட்டா போதும் சொற்களுக்கு முன்னாலாடும், இங்க தொட்டா போதும் சொற்களுக்கு முன்னாலாடும், ஆளாகி நாளாச்சு அடுக்கு மல்லிகை ஆள் பிடிக்குது, அடுக்கு மல்லிகை ஆமா ஆள் பிடிக்குது. நாமாரே புதுப்பாய் போட நாள்தோறும் நாமாரே சமைப்பாய் போட நாள்தோறும் கையோடு கையோடு கையடிக்கவா? என்னமா பண்ற சாமிட்டு போய்? கையோடு கையணக்கதான் பாரு. கை அணைக்க கை அடிக்க இருக்குது. கையோடு கையணக்க கட்டில் வர கண்ணடிக்க ஆத்தோடு சென்றது போல் ஆசையில நீச்சடிக்க நீ வாடி சொல்ல குட்டி நான் தேடும் என்ன கட்டி கைகள் கண்கள் உன்னை தேடுது. அடுக்கு மல்லிகை ஆள் பிடிக்குது. அடுக்கு மல்லிகை ஐயா, தேவலோகத்துல ரம்பை ஊர்வசி மேனகையோட நடனங்களை பார்த்தேன். திலோத்தம திலோத்தமை அதான் திலோத்தம வரலன்னா விட்டுரு. வரல. புரியுதா? அதான் எனக்கு வரல. அப்பேற்பட்ட பெண்களோட நடனங்களை பார்த்துருக்கீங்க. பூலோகத்துல இப்படி ஒரு நடனம். ஆமா நம்ம நடனம் பெரிய நடனம். ஆக உங்களுடைய ஆட்டம் பாட்டத்தை நான் பார்த்து மட்டிலா மகிழ்ச்சி. கண்டிப்பா சாமி. இவ்விடத்துல உங்களுடைய தலைவி வர சொல்லுங்க பார்க்கலாம். அது சின்ன ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. மேலப்பட்டு மோகம் ஆச்சு கோடு நில சோறு நீர் பொண்ணு மணி தேரு வந்து சேரு நீ கொத்துங்கனி சாரு ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. ஈரக்காத்து மேலப்பட்டு மோகம் ஆச்சு. கண்ணனகர் வைகை காத்தில் கால் பதிச்ச நல்ல நாளு எட்டு பட்டி ஒரு சனம் கட்டு சோறு கட்டி வரும் சொக்கனுக்கு மீனா
இப்பதான் முடிச்சவ அண்ணே சொல்லுங்கண்ணே. தங்கச்சி நம்ம இடத்துக்கு தேவடக பசி நாரத மகாமுனிவர் பிரம்மச்சாரி வந்தார். சுவாமி அழைத்து வாருங்கள், வெளியே அழைத்து வாருங்கள் சுவாமி.